வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு பாலிவுட் திக் திக் சர்வைவல் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற தூ யா மெயின். இந்த படம் 2018ல ஒரு தாய்லாந்து சர்வைவல் த்ரில்லர் படமா வெளிவந்த த பூல் படத்தை தழுவிதான் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த படம் எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, படத்தோட ஹீரோ ஆதர்ஷ் கௌரவ் ஒரு ராப்பு பாடகரா இருக்கிறாரு. படத்தோட ஹீரோயின் ஷனாயா கபூர் ஒரு பெரிய இன்ஃபுளுசரா இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு கொலாபரேஷனுக்காக இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்றாங்க. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையே காதல் உருவாகுது. ஒரு நாள் ஒரு ட்ரிப்புக்காக இவங்க ரெண்டு பேருமே வெளியே போறாங்க. அப்ப ஒரு 20 அடி நீச்சல் குளத்துக்குள்ள இவங்க மாட்டிக்கிறாங்க. அப்ப ஒரு அலையா விருந்தாளியா ஒரு பெரிய முதல ஒண்ணு அந்த நீச்சல் குளத்துக்குள்ள வருது. இதுக்கப்புறம் இந்த காதல் ஜோடி அந்த முதலை கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்ல அந்த முதலை கிட்ட சரண் அடைஞ்சாங்களா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்தோட ஹீரோ ஆதர்ஷ் கௌரவ் தான் ஒரு சிறந்த நடிகர் அப்படிங்கிறத இந்த படம் மூலமா மீண்டும் நிரூபிச்சிருக்கிறாரு. அவரு முதலைய பார்த்து பயப்படுற இடங்களாகட்டும், தப்பிச்சு போற இடங்களாகட்டும், அந்த இடங்கள்ல அவரு நல்லாவே நடிச்சிருக்கிறாரு. படத்தோட ஹீரோயின் ஷனாயா கபூருக்கு இந்த படம் 2வது படம். அவங்களோட நடிப்பை அவங்களோட முந்தைய படத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த படத்துல அவங்களுடைய நடிப்பு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகியிருக்குது. பிஜோய் நம்பியார் படத்துக்கே உரிதான அந்த ஸ்டைலிஷான மேக்கிங் இந்த படத்துல நல்லாவே இருக்கு. படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் நம்மள நகம் கடிக்க வைக்கிற அளவுக்கு த்ரில்லர் காட்சிகள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. படத்துல முதலை சம்பந்தப்பட்ட காட்சிகள் வர இடங்கள்ல வர சிஜிஐ மற்றும் விஎஃப்எக்ஸ் ஆனது குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்லாவே இருக்குது. படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் பெரும்பாலான காட்சிகள் நீச்சல் குளத்தை சுத்தி தான் நடக்குது. படத்தோட சினிமோட்டோகிராபிக் நல்லா இருக்கிறனால படத்தோட கதையோட நம்மளால ஒன்றி போக முடியுது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் ஆரம்பிச்ச முதல் 1 மணி நேரத்துக்கு ஹீரோ ஹீரோயின் எப்படி சந்திச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு காதல் எப்படி உருவாகுது, அவங்க எப்படி ட்ரிப்புக்கு வராங்க அப்படின்னு சொல்றதுக்கு முதல் 1 மணி நேரம் ஆகிடுது. சோ படத்தோட முதல் பாதி நம்ம பொறுமைய சோதிக்க தான் செய்து. நீச்சல் குளத்துக்குள்ள ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே மாட்டினதுக்கு அப்புறம் இவங்க ஏன் இப்படி பண்ணல, இப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்ட்டுன்னு லாஜிக் குறைகளை உங்களால ஃபீல் பண்ண முடியும். படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் வர சர்வைவல் த்ரில்லர் காட்சிகள் வர இடங்கள்ல வர பிஜிஎம் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். 2018ல வெளிவந்த த பூல் படம் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா இந்த படம் பார்க்கும்போது புதுவித ஒரு அனுபவத்தை ஏற்படுத்த இந்த படம் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுச்சு. ஓவராலா இந்த படம் ஒரு டீசென்டான படம் தான். 10க்கு 6.3 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல 3 இடங்கள்ல லிப்லாக் முத்த காட்சிகளும் ஹீரோயின் நீச்சல் உடையில வர மாதிரியான காட்சிகளும் இருக்கு. சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல கிடையாது, ஹிந்தியில மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பேரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.